எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இந்த சீரிஸ்ல வந்து உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 தேவைப்படுற டிஃபரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துறேன். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனலைஸ்ட் கைடன்ஸ் தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு ரீச் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனலைஸ் கைடன்ஸ் கொடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 180 to 190 கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் காம்படிஷனில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் ஒவ்வொரு காலேஜ் டாப் காலேஜஸ்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது, என்ன பிரான்ச்சஸ் இந்த சீக்வன்ஸ்குள்ள கிடைக்கிற சான்ஸ் இருக்கும், அது ஈக்குவலண்டா என்ன ரேங்க் தேவைப்படும் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். கட் ஆஃப் உங்களுக்கு மேட்ச் ஆகலனாலும் நீங்கள் ஓவரால் ரேங்க் இந்த ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்குமா இல்லையாங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட் ஏதாவது போகணுன்னா கூட நீங்கள் ஏர்லியராக டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா காலேஜோட கோடு, காலேஜோட ரேங்க், பிரான்ச் ஆஃப் தி காலேஜ், என்ன பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்கும், காலேஜ் நேமு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ், ஓசி கட் ஆஃப் என்ன இருந்திருக்கு லாஸ்ட் இயர், அதுக்கு ஈக்குவலண்டான ஓசி ரேங்க் என்ன, அந்த கட் ஆஃப் ஈக்குவலண்டான ஓசி ரேங்க் என்ன அப்படிங்கிற நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜி இந்தியாவில் என்னென்ன பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா மெட்டீரியல் சயின்ஸ், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் மெக்கானிக்கல் தமிழ் மீடியம், அப்புறம் பிரிண்டிங், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸில் என்ன ஆப்ஷன்ஸ் இருந்திருக்குன்னு கொடுத்துருக்கேன். பிஹெச்டி டெக்கில் வந்து ப்ரொடக்ஷன், சிவில் செல்ஃப் சப்போர்ட்டிங், மெக்கானிக்கல் சாண்ட்விச், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங், ஆட்டோமொபைல் செல்ஃப் சப்போர்ட்டிங், அப்புறம் வந்து மைனிங் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருந்திருக்கும். சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ்என்ல அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்குது இந்த ரேஞ்சுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து சிஐடி கோயம்புத்தூர்ல கெமிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங், சிவில் செல்ஃப் சப்போர்ட்டிங், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். தியாகராஜரில் உங்களுக்கு மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், சிவில், இந்த ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். ப்ளஸ் மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங், சிவில் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருந்திருக்கும். ஜிசிடி கோயம்புத்தூர்ல மெக்கானிக்கல் சிவில் ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். பிஹெச்டி டெக் அண்ட் அப்ளைட் ரிசர்ச், இந்த பிஹெச்டி ஐடெக் இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், சிவில் இருந்திருக்கும். குமரகுருவில் உங்களுக்கு இஎன்ஐ, ஏரோநாட்டிக்கல், பயோடெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இருந்திருக்கும். சிஐடி சென்னையில் வந்து உங்களுக்கு சர்க்கியூட் பிரான்ச்சஸில் இசி, அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ட்ரிபிள் இசிஇவி, இஎல்எஸ்ஐ, பயோமெடிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில், இத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள. ஜிசி சேலம் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் சான்ஸ் இருக்குது. ட்ரிபிள் மட்டும் மென்ஷன் பண்ணி மற்ற பிரான்ச்சஸ் கொடுக்கலன்னா மேபி மெக்கானிக்கல், சிவில்லாம் இன்னும் இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி, இந்த காலேஜ் இந்த லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் இந்த காலேஜ் இந்த குரூப்ல 2 காலேஜஸ் வந்துட்டு இருக்கு டாப் 20க்குள்ள. அதனால நீங்க எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சடனா ஒரு காலேஜ் பீக் ஆகி வரும்போது அது ப்ராப்பரா அந்த காலேஜ்ல சீட் ஃபில்லிங்கு அந்த மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஏசி டெக் கேம்பஸ்ல வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கெமிக்கல் ரிலேட்டடா இருக்கிற பிரான்ச்சஸ், பெட்ரோலியம் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ரிலேட்டடான பிரான்ச்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன பிரான்ச்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜிசி திருநெல்வேலியில் இசி ட்ரிபிள் சான்ஸ் இருந்திருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் உங்களுக்கு ஐடி, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் ட்ரிபிள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏதோ ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பனாக இருந்திருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரின்ஸில் இன்னொரு காலேஜும் வருது. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் டெசிஷன் எடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் எங்கே வைக்கணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜஸ் வருது. ராஜலட்சுமி ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜுங்கனால உங்களுக்கு 50% சீட் தான் அவங்களை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீட் சீக்வன்ஸில் உங்களுக்கு இசி, ஐடி, ஏடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ், ஏஎம்எல், ட்ரிபிள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், ஏரோநாட்டிக்கல், இத்தனை பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு இந்த காலேஜில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நிறைய சர்க்யூட் ரிலேட்டட் பிரான்ச் அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக உங்களுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு ஈக்குவலான ரேங்க் என்னென்ன தேவைப்படும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு நான் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு அது 20th பொசிஷனில் இருக்குது. ஸோ இதில் ஐடி, ஏடிஎஸ், இசிஇ, சிஎஸ்சி, ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இத்தனை ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சவுத்தில் உங்களுக்கு சிவகங்கையில் காரைக்குடி அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதில் வந்து இசி ட்ரிபிள் சான்ஸ் இருக்குது. இசி ட்ரிபிள் கிடைக்கும்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். இது இசி, ஐடி, ஏடிஎஸ், ட்ரிபிள், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். கற்பகமும் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் தான். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் சீட்ஸ் இமீடியட்டாக டக்குன்னு ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அங்கே கொடுத்த சீட்ஸே வந்து அவங்க அலோகேட் பண்ண சீட்டே 50% தான் சீட் மேட்ரிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 60 சீட் இருந்தால் 30 சீட்டு தான் அவங்க எல்லா கம்யூனிட்டிக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கோங்க. கேபிஆரில் உங்களுக்கு சிஎஸ்சி, ஏஎம்எல், ஏடிஎஸ், இசிஇ, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ட்ரிபிள். கேபிஆர் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 3 to 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் பெரிய லீப் ஜம்ப் எடுத்து முன்னாடி வந்துட்டு இருக்கு. மேபி காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், மற்ற
பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து அட்ராக்டிவாக இருக்கனால மேபி கன்சிடர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டி கேம்பஸில் இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஏஐடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி இந்த 3 ஆப்ஷன் இருந்திருக்கும். ஏஐடிஎஸ் இருக்கிற கவர்மெண்ட் ரிலேட்டட் காலேஜஸில் இது ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஏர்லியஸ்ட்டாக ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதான். மேபி ஏஐடிஎஸ் வந்து உங்களுக்கு சிஎஸ்சிக்கு முன்னாடி ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து லொயலா ஐகேம், இது வந்து லொயலா குரூப்போட காலேஜ் உங்களுக்கு சென்னையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ், ஐடி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும். இது இருக்குனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் வர சர்க்கியூட் பிரான்ச்சஸும் இங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஐஆர்டிடின்னு சொல்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ராஜலட்சுமியோட செகண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எல்லா பிரான்ச்சஸும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், ஐடி, இசி, சிஎஸ்பிஎஸ், இசி, அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருந்திருக்கு. பண்ணாரியம்மன்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ஐடி, ஏஐடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசினஸ் சிஸ்டம், ஏஎம்எல் இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். பண்ணாரியம்மன் லாஸ்ட் இயர் ஒரு 25th பொசிஷனுக்குள்ளே இருந்தது. மேபி இந்த வருஷம் மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் கொஞ்சம் லீப் எடுத்தனால கொஞ்சம் கீழே வந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேச்சுலர் ஆஃப் பிளானிங்கிறது பட் நார்மல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுற காலக்கு இதில் அதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்விஎஸ், இந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லாட்டில் வந்து இசி மட்டும் இந்த காலேஜில் ஃபுல்லாக எல்லா சீட்டுமே ஃபில் ஆச்சு. அது என்ன ரீசன் எனக்கு தெரில. அதனால் இந்த காலேஜ் வந்து ஆனால் இந்த கேட்டகரிக்குள்ளே வர வேண்டிய காலேஜாக நான் பார்க்கல. ஸோ அதனால் நீங்கள் இந்த காலேஜ் நீங்கள் எடுக்கணுமா அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் வி சி சம் மேனிப்புலேஷன் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர் கவுன்சிலிங்கில் ஏதோ மேனிப்புலேஷன் நடந்த மாதிரி தெரியுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிரின்ஸ் 2 காலேஜுக்கு என்ன சொல்லணும் அதே மாதிரி தான் ஆர்விஎஸ்லேயும் வந்து ஐ எம் சீயிங் சம் மேனிப்புலேஷன். ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை எங்கே சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃபும் இந்த காலேஜ் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மெப்கோஷ் லிங்க் விருதுநகரில், சிவகாசியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆப்ஷன் ஓப்பனாக இருக்கும். இதுக்கப்புறம் டவுன் சவுத்தில் நிறைய காலேஜஸ் ஓப்பன் ஆகும். வேலம்மாலில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸ்ரீ சாய்ராமில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ஏஐடிஎஸ், ஐடி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ஏஐடிஎஸ், ஐடி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணாவோட செகண்ட் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்லாட்டில் ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்கிற சத்யபாமா குரூப் அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் 180 கட் ஆஃப் அண்ட் 15,933 ரேங்க் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இது ஓப்பன் ஆயிருக்கு. இசியும் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. மேபி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எல்லா பிரான்ச்சுமே இந்த ஜோனுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் ரிலேட்டடான காலேஜில் உங்களுக்கு டெல்டா சைடு இதுதான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சவிதாவில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். சவிதா எதுக்கும் ஒரு வாட்டி ஃபீ ரிலேட்டடாக ஏதாவது பேரண்ட்ஸுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீ அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வெள்ளூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓப்பனாக இருக்குது இந்த ஸ்லாட்டில். அதுக்கப்புறம் யூசி ட்ரிச்சி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிச்சி வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்கும். ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ், ராமகிருஷ்ணாவில் 2 இன்ஸ்டியூஷன் இருக்குது. ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், இசி வந்து ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. கற்பகமோட செகண்ட் இன்ஸ்டியூஷனில் ஏஐடிஎஸ், சிஎஸ்ஐடி இந்த 3 பிரான்ச்சும். தூத்துக்குடி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாமே ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸும். மகாலிங்கம் பொள்ளாச்சியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். மகாலிங்கம் வந்து மோஸ்ட்லி கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ரூரல் பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் டவுன் சவுத்தில் இருக்க பேரண்ட்ஸ் யாராவது இல்லை வில்லேஜ் ரிலேட்டடாக வர ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மகாலிங்கம் உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு குமரகுரு அவங்க குரூப் தான். ஸோ அதனால் நீங்கள் இது கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுவும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் லாஸ்ட் இயர் ரொம்ப பின்னாடி இருந்தது. அதாவது நான் சொல்கிறது 2023 ரொம்ப பின்னாடி இருந்தாங்க, 100th பொசிஷன் இருந்தாங்க. சடனாக ஒரு லீப் அண்ட் ஜம்ப்பும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நீங்கள் இந்த பொசிஷனில் வைக்கலாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃபீட்பேக் அந்தளவுக்கு பெட்டராக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சாய்ஸ் இந்த பொசிஷனில் வைக்கலாமான்னு சொல்கிறேன். நான் அது எதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு லீப்பான ஒரு ஜம்ப் இருக்கும், நான் அது எல்லாமே சொல்லி தான் உங்களுக்கு சொல்கிறேன். சடனாக திடீர்னு ஒரு காலேஜ் வந்து முன்னாடி வருதுன்னா அது சம்திங் ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேனிப்புலேஷன்னா எப்படி நான் சொல்கிறேன்னா,
ஒரு காலேஜில் ஒரு 15 ஓசி கம்யூனிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 15 சீட் இருக்குது. அந்த 15 சீட்டுக்கும் இஃப் தே ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எனி புவர் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் ஏதோ முறையில் அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபீஸ் ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி தரேன், இல்லை ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன், அந்த மாதிரி ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த 15 ஸ்டூடெண்ட்டையும் எப்படியாவது கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ண வச்சு கட் ஆஃப் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதை வச்சே மற்ற எல்லாமே நம்ம ஓசி கட் ஆஃப் தான் நம்ம ஒரு காலேஜ் ரேங்க் பண்ண எடுத்துக்கிறோம்னால இந்த மேனிப்புலேஷன் நடக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு பேராமீட்டர் மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேராமீட்டர்ஸ் பார்க்குறோம். ஆவரேஜ் கட் ஆஃப் பார்க்குறோம். ஆவரேஜ் கட் ஆஃப் பட் ஆனால் சிவில் இல்லாத காலேஜஸ் நம்ம சிவில் இருக்க காலேஜஸோட கம்பேர் பண்ண முடியாது. அங்கே தான் ஒரு இஷ்யூ இருக்குது நமக்கு. ஸோ அதனால் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் நீங்கள் பாருங்கள், நீங்களும் விசாரிங்க. அந்த காலேஜோட ஃபேக்கல்ட்டிஸோட இது எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி வந்து உங்களுக்கு ஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் வந்து ஏடிஎஸ் உங்களுக்கு கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் இருக்கிற ஒரு காலேஜ். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இந்த காலேஜ் ஓப்பன் ஆகும். பிஎஸ்என்இ திண்டுக்கல் ஓப்பன் ஆகும் கம்ப்யூட்டர் சயின்ஸு. யூசி விழுப்புரம், அதுக்கப்புறம் இமானுவேல் அரசர் காலேஜ் இது வந்து கன்னியாகுமரியில் இந்த காலேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. சாரநாதன் ட்ரிச்சியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் சாரநாதன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கேஜி ஐஎஸ்எல்ல வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு. ஆர்எம்டி சோனா இந்த மாதிரி காலேஜ் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிருக்கு. சோனா சேலம், ஆர்எம்டி வந்து உங்களுக்கு திருவள்ளூர் இருக்க ஆர்எம்கே குரூப்போட காலேஜ், அப்புறம் டாக்டர் என்ஜிபி காலேஜ். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு 180 வரை கட் ஆஃபில் இருந்திருக்கும். இதில் இன்னொரு பேராமீட்டரும் யோசிச்சுக்கோங்க. சில காலேஜஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேராமீட்டர்ஸ்லையும் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. இது நான் சொல்கிறது சில ரூரல் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க காலேஜாக இருக்கலாம், இல்லை அர்பன் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற காலேஜ். ஸோ அதனால் பேரண்ட்ஸும் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த மாதிரி காலேஜஸில் சேர்த்துறீங்க. சைக்கலாஜிக்கலாக சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதனால் எஃபெக்ட் ஆகி டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப லீனியண்ட்டான இருக்க காலேஜோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க காலேஜோ ஜாயின் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங்கை பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டோட அவங்க மென்டல் ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியும் அட்மிஷன் டெசிஷன் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நான் இதே சீக்வன்ஸில் உங்களுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு எப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் உங்களுக்கு அடுத்து போடுறேன். தேங்க்யூ.